அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு ஆற்றங்கரை ஓரமாக ஆற்றின் மேல வளைந்திருந்த ஒரு கிளையில 2 பறவைகள் ஒரு குட்டி பறவையோடு வாழ்ந்து வந்தனவா. திடீரென்று ஆற்றில் வெள்ளம் பெருகவே அந்த கூண்டோடு அந்த குட்டி பறவை அடித்து செல்லப்பட்டு விடுகிறது. பெற்றோர் பறவைகள் இரண்டுமே எப்படியாவது தங்களுடைய குழந்தையை காப்பாற்றி விட வேண்டும் என்று அப்படியுமாக இப்படியுமாக அலைகின்றன. எப்படியாவது குழந்தை பறவையை காப்பாற்றி விட வேண்டும் என்று அவர்கள் துடிதுடிக்கின்றன. அந்த ஆற்றிலிருந்து தண்ணீரை கொண்டு அழகினால் கரையில் விடுகிறது. இந்த ஆற்றினுடைய தண்ணீர் அளவை குறைத்தால் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றி விடலாம் என்று. அன்புமிக்கவர்களே, இந்த 2 பெற்றோர் பறவைகள் படுகிற அவஸ்தையை மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு சம்மனசு, சரி இந்த பறவைகளுக்கு உதவி செய்யலாம் அப்படி என்று அந்த ஆற்றில் வந்த வெள்ளத்தினுடைய வேகத்தையும் அதனுடைய அளவையும் சற்று தன்னுடைய மாய மந்திரத்தால் குறைத்து விடுகின்றன. அந்த நேரத்தில் அந்த ஆற்றில நடுவில் இருந்த ஒரு பாறையின் மீது இந்த குழந்தை பறவையினுடைய கூண்டு அழகாக சென்று மேலே நின்று விடுகிறது. இதை பார்த்த அந்த பெற்றோர் பறவைகள் இரண்டும் தங்களுடைய முயற்சியால் எப்படியோ இந்த குழந்தையை காப்பாற்றி விட்டோம் என்று மனசுல மகிழ்ச்சியோடு இருந்தார்களாம். ஆனால் உண்மை என்னவென்றால், மேலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்த அந்த சம்மனசு தான் இந்த கூண்டை அந்த பாறையின் மீது அமர்த்தியது. வந்து கொண்டிருந்த வெள்ளத்தினுடைய வேகத்தையும் அளவையும் குறைத்தது அந்த சம்மனசு தான். துன்பங்கள் வேதனைகள் வருகிற நேரத்துல நம்முடைய முயற்சியை நாம் எடுத்தால் போதும், கடவுள் நிச்சயமாக அவருடைய அருட்துணையை நமக்கு நிச்சயமாக கொடுப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.